ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஹெல்தி மில்க் ஷேக். உங்கள் பசங்க மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூல் போகிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மில்க் ஷேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 6 பாதாம் போல் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 8 பிஸ்தா போல் அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 வால்நட் அதுவுமே உடச்சி போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 8 கேஷ்யூஸ் இருக்குது அதுவுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 8 ட்ரை கிரேப்ஸ் அதாவது பிளாக் இருக்குது அதுவுமே எடுத்துருக்கேன், அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், ஒரு அத்தி ட்ரை ஃப்ரூட் அதையுமே பிச்சு போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக அதில் பம்கின் சீட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக அதில் வாட்டர்மெலன் சீட் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை நைட்டை வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு நல்ல தண்ணி போட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து அது ஒரு சின்ன மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி செவ்வாழை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நான் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் இருக்குது அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஹெல்த்தியாக செய்கிறதுனால வெறும் ஹனி மட்டும் தான் பசங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பசங்க வந்து சில்லாக தான் குடிப்பாங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுங்க. நான் வந்து என் பசங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுக்குறேன். நான் வந்து கூலிங்கெல்லாம் வச்சு கொடுக்கல. இது வந்து நான் வந்து டப்பர் வேறு டப்பாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து எடுத்து கொடுத்து அனுப்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.